ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் வேலை பார்க்குற வீட்டில் தொட்டியில் ஆமை இருக்குது. என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவன்கிட்ட காமிக்கிறதுக்காக. இவ்வளோ நேரம் வெளியவே வரலை. இப்போ சத்தம் கேட்டோன்னே ஒன்று வந்துருச்சு மேடம். இன்னொன்று இருக்குது. ஐயோ, வந்த ஒன்றும் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இப்போ திரும்பி கூப்பிடுவோம். வந்துட்டாங்க பாருங்கள் மேடம். சில நாள் வெளியவே தூக்கிட்டு வந்துடுவோம் நாங்கள். ஆமை வளர்க்கக்கூடாது வீட்டில், ஆமை வந்த வீடு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் கிடையாது. அந்த சாஸ்திரம்லாம் கிடையாது. இது ஒரு வளர்ப்பு பிராணி மாதிரி தான். கடல்லையும் இருக்கும், வெளியிலையும் நம்ம வாங்கி வளர்த்துக்கலாம். சாஸ்திரம்லாம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி மூட நம்பிக்கைன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். இதுக்கு வந்து 2000 ரூபா ஒரு பச்சை கலரில் ஒரு ஃபுட்டு. அது போட்டால் அது வெளியில் வரும். இப்போ வந்து நான் போடலை. அது நேற்று தான் நிறையா ஒரு கையளவு போட்டிருக்காங்க. பெரிய ஆமை எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்களா? 3 இருக்குது உள்ள. இன்னும் 2 வந்து உள்ளே தூங்குது போல். இந்த மறைஞ்சிருச்சு பாருங்கள். இதுவும் அப்படி தான். இது 2வது. ஒன்று வந்து உள்ளே மறைஞ்சிருச்சு, அந்த கடைசியில் இருக்குது. இது ஜூம் பண்ணாலும் இவங்களுக்கு தெரியாது உள்ள வீடியோவில். கையிடுவோம், கை தான் தெரியுது. இப்போ உள்ளே போயிட்டாங்க. இப்போ இது இந்த பக்கம் காட்டுவோம். இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், 2வது. இது மேலே வர்றதுக்கு வந்து பார்க்குறாங்க மேடம் சத்தம் கேட்டோன்னே. இங்கிட்டு வா, மேலே வந்துடாம திரும்ப தூக்கி உள்ளே போட முடியாது. ஏய், பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேலை பார்க்குற வீட்டில் ஆமை வளர்க்குறாங்க. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் கிடையாது. ஆமை இருக்க வீடு நல்லா தான் இருக்குது. வேலையாள் வச்சு வேலை பார்க்குறாங்க பாருங்கள். ஓகே, பாய். 3 இருக்குள்ள. மறையுது பாரு, மறைஞ்சிருச்சு.